ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நான் சோதனையை குறித்து நான் பேசினேன். என்னது சோதனை? சோதனைனா என்னமா? ஐயோ, நோ நோ, சோதனை நோ. சோதனைன்னா என்ன? ரத்த பரிசோதனை நிலையம் அப்படின்னு இருக்காங்க. அது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வர சோதனையா? இல்ல, டெஸ்ட். ரத்த பரிசோதனை நிலையம் என்ன அர்த்தம்? டெஸ்ட் எடுக்கிற இடம் இல்லையா? சோதனைன்னா என்ன? டெஸ்ட், பரிசோதனை இல்லையா? நம்மள ரீகலெக்ட், என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கண்டறியறது. அப்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட, நம்மளுடைய வாழ்க்கையில கூட பல டெஸ்ட்கள் உண்டு. ஹல்லேலூயா. நீங்க ஒரு ராணுவத்துல போய் சேரணும்னா பல டெஸ்ட்கள் கடந்து போகணும். ஆமாவா இல்லையா? ஒரு போலீஸ் வேலைக்கு போகணும்னா என்ன இருக்கு? பல டெஸ்ட் இருக்கு. அல்லது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னா இப்ப அந்த குரூப் 4 எழுது, குரூப் 2 எழுது இல்லையா? இதுல எல்லாம் அவங்க வச்சிருக்கிற மார்க் நீ எடுத்தாதான் எடுத்தது. ஆமால? ஆமா. அப்படின்னா பரலோகத்துக்கு போவதற்கும் நிறைய டெஸ்ட் இருக்கு. ஹல்லேலூயா. அதுல என்னென்ன டெஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? என்னென்ன டெஸ்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது யார் மூலமாக நமக்கு சோதனை வரும்? யார் யார் மூலமாக நமக்கு என்ன வரும்? சோதனை வரும். யார் யார் மூலமா வரும் சொல்லுங்க பார்க்கலாம். புறஜாதிகள் மூலமாய் வரும். வசனத்தின் மூலமாக. ஓ, இது எடுத்திருக்கேன் நான் டாபிக் எடுத்திருக்கேனா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, அப்ப இது எல்லாத்துலயும் வியாதியின் மூலமாக சோதனை வரும். அடுத்தது காவல்ல வரும். அடுத்தது அக்னியால் வரும். அடுத்தது புகழ்ச்சியினால் வரும். குடும்பத்துல உறவுகள உடன் பிறந்தவர்கள் மூலமா எல்லாத்துலயுமே வரும்னு சொல்லிட்டேனா? இல்லையா? சூப்பர். அப்போ முதல்ல இந்த சோதனை இந்த மாதிரி வகையில எல்லாம் வருது நான் சொன்னோம். ஆனா நீ சோதனை சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் அடிச்சுட்டு அடுத்த நன்மைகளுக்கு போலாம். அப்போ யார் மூலமா வரும்னா, முதல்ல சகோதர சகோதரிகள் மூலமாக வரும். உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் மூலமாக சோதனை வரும். எப்படி வரும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சகோதரர்கள் மூலமாக, உங்கள் சகோதரி மூலமாக வரும். அப்பதான் கிளம்பி இருப்பீங்க சர்ச்சுக்கு. வந்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாதுமா இல்லையா? அடுத்தது போய் கறி கடைக்கு போய் கறி எடுத்துட்டு வந்து குழம்பு வச்சு அவங்களுக்கு கொடுக்கணுமா? முடிஞ்சது. சோதனையா? ஐயோ, இன்னைக்கு கம்யூனியன் வர முடியாது இல்லையா? இன்னைக்கு நான் சினிமாக்கு போறேன், ஒரு நாள் வந்தா தப்பு இல்லை, சோதனை இல்லையா? அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க என்ன பண்ணிடுவீங்க? தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா? அப்போ அதெல்லாம் என்னது? சோதனை. ரெண்டாவது, புற ஜாதிகள் மூலமாக நமக்கு என்ன வரும்? சோதனை. எப்படி வரும்? நான் பொங்கல் வச்சு கொண்டாந்து தரேன் பக்கத்து வீட்டுக்காரங்க. எத்தனை பேருக்கு பக்கத்து வீட்டுல இருந்து இந்த தடவை பொங்கல் வந்தது? சூப்பர். வாங்கி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? வெரி குட். ஆனா நம்ம என்ன செய்யணும்? நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிரோம்? பக்கத்து வீட்டுக்காரங்களை மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பரலோகத்தில் இருக்கிற தேவனை கஷ்டப்படுத்துறோம். அல்லேலூயா. கரெக்டா? கரெக்டா? நீங்க நான் கிறிஸ்டியன், நான் அது சாப்பிட மாட்டேன்னா அவங்க எடுத்து வாயில ஊட்ட மாட்டாங்க. அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஆமாங்க நீங்க கிறிஸ்டியன் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு போயிருவோம். ஆனா நம்ம அதை சொல்றோங்கிறீங்களா? சொல்ல மாட்டோம். ஏன்? கஷ்டமா இருக்கு. அப்ப ஆண்டவர் கஷ்டப்பட மாட்டாரா? இதுதான் சோதனை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பகிரங்கமா சொல்லிடணும். வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும். ஆமென். நீ ஆண்டவரை எந்த இடத்துல கனம் பண்றீங்க? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் கனம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. புரியுதா? இந்த மாதிரி புறமார்க்கத்தின் மூலமா உங்களுக்கு என்ன வரும்? சோதனை வரும். அடுத்தது வசனத்தின் மூலமாய் சோதனை வரும். வசனத்தின் மூலமாய் சோதனை வரும். சில நேரங்களில எனக்கு நிறைய வசனத்தின் மூலமா ஆண்டவர் பேசுவாரு. சில நேரங்கள்ல பிசாசு என்ன பண்ணுவான்? அதிகாரமே
இருக்காது, அதிகாரமும் இருக்காது, வசனமும் இருக்காது. அந்த வசனத்தை படியுமா இல்லையா? ஆனா ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும், ஒரு வசனம் வருது, நம்ம சோதனை வருது அப்படின்னா அந்த வசனத்தின் மூலமா கூட உனக்கு சோதனை வரும். எப்படின்னா நீ இப்போ இந்த பைபிள் இப்படி ஓபன் பண்ணி இப்படி கை வச்சு ஜோம் பண்றாங்க இல்லையா, அவங்கள ஒருத்தருக்கு இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் வந்துதான். என்ன வந்துதான்? பயங்கர சந்தோஷம். இன்னையில இருந்து நான் என் வாழ்க்கை நான் பெரிய கோடீஸ்வரன் ஆக போறேன். 2 நாளைக்கு அப்புறம் அதே மாதிரி பைபிள் எடுத்து ஓபன் பண்ணி கை வச்சாங்களாம். யூதாஸ் காரியோத் ஆண்டு கொண்டு செத்தான் அப்படின்ச்சா. அவனுக்கு ஒரே பயம் வந்துருச்சா, நான் இன்னைக்கு செத்துருவேன். அல்லேலூயா. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ரெகுலரா என்ன பண்ணணும், வசனங்களை வாசிக்கணும். அல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமா பிசாசு உங்களை வஞ்சிப்பான் அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம் இப்ப ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டுறார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய ஊழியத்துல ஒரு ஊழியக்காரரை சந்திச்சேன். அவங்க சுவிசேஷ ஊழியம் பண்றவர். அவர் சொன்னாரு, ஏன் பாஸ்டர்மா நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஒரு சபையை வச்சு வாடகை கொடுத்து சாப்பாடு போட்டு இல்லையா, இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. நான் பாருங்க, எங்களுக்கெல்லாம் சர்ச்சு கிடையாது. என்ன சொன்னாரு? அவங்களுக்கு சர்ச்சு கிடையாது. ஆனா நாங்க யாருக்கும் எதுவும் இல்ல, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நாங்க வேலைக்கு போறோம். 5 மணிக்கு மேல நல்லா குளிச்சுட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிறோம், ஒரு பைபிள் எடுத்துக்கிறோம், ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை நாங்கள் தியானிப்போம். என்ன வசனம்? ஆசீர்வாதமான வசனம். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவ்வளவுதான். அந்த ஒரு வசனத்தை நாங்க அந்த மாசம் முழுவதும் ஒரு 30-40 வீடுகள்ல இதை பிரசங்கம் பண்ணுவோம். அது அவங்களுக்குரியதா தெரியாது, ஆனா நாங்க தான் பண்ணுவோம். அப்போ ஒரு வீட்டுக்கு போனா நல்ல டீ, ஒரு வீட்டுக்கு போனா நல்ல டிஃபனு, போற இடத்துல எல்லாம் நல்ல சாப்பாடு, கை நிறைய காணிக்க. ஒரு நாளைக்கு நாங்க 3 வீடு போவோம். நல்ல டீ, நல்ல ஸ்நாக்ஸ், நல்ல சாப்பாடு. ஒரு வீட்டுக்கு குறைவில்லாமல் 500 ரூபாய் குறையாம எங்களுக்கு கொடுக்கறாங்க. ஒரு நாளைக்கு நாங்க 3000 ரூபாய் வாங்கிட்டு வரோம். எங்களுக்கு எந்த செலவு இல்ல. நாங்களும் ஊழியம் பண்றோம், நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அல்லேலூயா. வார்த்தையை கொண்டு வஞ்சிக்கிறாங்க. அல்லேலூயா. நோ, அப்படி கிடையாது இல்லையா? அப்போ உங்களுக்கு நேரா ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அது எவ்வளவு உண்மை என்பதை நீங்கள் என்ன பண்ணணும், நிதானிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப வசனத்தை கொண்டு கூட பிசாசு என்ன பண்ணு, நமக்கு ஒரு சோதனை வரும். அடுத்தது என்ன, எதை கொண்டு வருமா? வியாதி. எல்லா நேரத்திலையும் நம்முடைய சரீர பலகீனத்தின் நிமித்தமா வராது. ஆனா ஒரு சில நேரங்களில நமக்கு அந்த சோதனை மூலமா நமக்கு என்ன வரும்? வியாதி வரும். அல்லேலூயா. அப்ப வியாதியை கூட யார் அனுமதிக்கிறா? ஆண்டவர் அனுமதிக்கிறார். உன்னுடைய வியாதியில நீ எவ்வளவு உண்மையா இருக்க. அல்லேலூயா. உன்னுடைய வியாதியில நீ எவ்வளவு உண்மையா இருக்க அப்படிங்கறத ஆவியானவர் என்ன செய்கிறார்? சோதிச்சு பார்க்கிறார். ஐயோ எனக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு நீ புலம்பாம, இந்த வியாதி ஆண்டவர் எனக்கு சுகமாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கடந்த ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா, மே மாசம் ஆனா எனக்கு ஸ்டோன், கிட்னி ஸ்டோன்ல துடிப்பேன். 3 வருஷம் தொடர்ந்து அந்த ஸ்டோன். ஏனெல்லாம் கேட்கவே மாட்டோம். ஆனாலும் கூட என்ன ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதையே சுகமாக்கினார். ஒரு ஆபரேஷன் கிடையாது, வெறும் 500 ரூபாய் மெடிசன்ல கியூர் பண்ணார். அந்த டாக்டரே சொன்னாரு, என்ன கிளாடி 3 முறை வந்துருச்சா, அடுத்த முறை உனக்கு ஸ்டோனே வராம உனக்கு நான் மெடிசன் தரேன்னு ஒரு டாக்டர் அப்படி சொல்லுவாங்களா? ஆனா சொல்லி எனக்கு மெடிசன் கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வியாதி வரல. அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில வியாதி கூட நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை. ஓகே, ஒரு வியாதி வருதா, கர்த்தர் அனுமதிக்காம ஒரு தலையில இருக்க ஒரு முடியாகிலும் கீழே விழாதுன்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வியாதி வருதுன்னா யார் அனுமதிச்சிருக்கா? ஆண்டவர் அனுமதிச்சிருக்கார். ஆனா கண்டிப்பா ஆண்டவர் சுகமாக்க முடியும். அல்லேலூயா. அத நீங்க என்ன செய்யணும்? பிலீவ் பண்ணணும். அதுல சோர்ந்து போக கூடாது. நானே ரொம்ப நாளைக்கு முன்னாடி 2012 நினைக்கிறேன், ஒரு வண்டியில போறப்ப அப்படியே ஒரு குழி பறிச்சிருக்காங்க. அந்த குழியில போறப்ப என் வண்டி கமந்துருச்சு நான் சொல்லியிருக்கேன். அப்ப கீழே நானே எனக்கு மேல என்னுடைய ஆக்டிவா கிடக்கு. அந்த காலை குறுக்கி நான் படுத்துட்டேன். அப்ப ஒரு பொண்ணு சத்தம் போடுறா, கிறிஸ்டியன் ஆண்டி விழுந்துட்டாங்க. ஒரு 6 மணி போல என்னை தூக்கி விடுறாங்க.
இந்த கையில் இருக்கிற போன் கழன்றுச்சு, அந்த லாக் என்ன ஆயிடுச்சு, கழன்றுச்சு. அது அப்படியே இங்க ஆடுது, இந்த இடத்துல இவ்வளோ பெருசு வீங்கிருச்சு. அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. எனக்கு மயக்கம் தெரியணும்னு எங்க வீட்டுல வேற என்ன பண்ணிடுறாங்க, ஹார்லிக்ஸ் கொடுத்து ஆட்டோல கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஒரு 4 இன்ச்சு கேப்ல எலும்பு கழண்டு போய் கிடக்கு. அப்ப அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க இப்பதான் ஹார்லிக்ஸ் குடிச்சிருக்கீங்க, 1 ஹவராவது ஆகணும் மயக்கம் கொடுக்கறதுக்கு, அப்பதான் எடுத்து லாக் போட முடியும். அந்த இடத்துல ஐசியூல படுக்க வச்சுட்டாங்க. வலி கொண்டு எடுக்குது, அப்படியே கத்துற, ஆண்டவரே என்னால வலி தாங்க முடியல, வலி தாங்க முடியல. அப்ப ஏசப்பா அந்த ஐசியூல வந்து அப்படியே ஒரு சுழல் காற்று போல ஒரு ஹீட், என்னை யாரோ வந்து ஹக் பண்ற மாதிரி. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஏன் இது நடந்ததுன்னு கேட்பையான்னு சொன்னார். என்ன கேட்கிற? ஏன்? ஏன்னா நான் போறப்போ யாரை கூப்பிட்டு போறேன்? வெளியில போனாவே யாரு கூட்டிட்டு தான் போவேன்? ஏசப்பா கூட்டிட்டு தானே போவேன். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் இது நடந்ததுன்னு கேட்பையான்னாரு. நான் சொன்னேன், இல்ல ஏசப்பா, நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், நீங்க இதை அனுமதிச்சீங்கன்னா இதுல ஏதோ ஒரு நன்மை. ஹல்லேலூயா. எனக்கு எலும்பு கழண்டு போனது ஒரு நன்மைங்கிறீங்களா? எனக்கு பொறுத்த வரைக்கும் நன்மை தான். ஹல்லேலூயா, நன்மை. நான் சொன்னேன், நான் அது கேட்க மாட்டேன் ஏசப்பா, ஆனா என்னால வழி தாங்கவே முடியல, எனக்கு அது மட்டும் என்ன வழி தாங்க கிருபை கொடுங்கன்னு கேட்டேன். எங்க அப்பா அப்படியே ஹக் பண்ணி பிடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. இதுல என்ன நன்மை தெரியுங்களா? அதெல்லாம் முடிஞ்சு 20 நாளைக்கு அப்புறம் திரும்ப ஒரு ஸ்கேன் பண்றாங்க. ஃபுல்லா ஒரு ஸ்கேன் பண்ணிடலான்னு பண்றாங்க. பண்ணும் பொழுது 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சென்டர் போன்ல போய் ஒரு நரம்பு லாக் ஆகிருந்துச்சு. 2 முறை நான் ஆபரேஷன் பண்ணலான்னு போறப்பெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு தடுத்துட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, 20 வருஷம் அந்த சென்டர் போன்ல லாக் ஆகி இருந்த அந்த நரம்பு இந்த கீழே காலை நல்லா மடக்கி கீழே விழுந்ததுல வெளியில வந்துருச்சு. ஹல்லேலூயா. 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணல, எனக்கு அட்டெண்டர் 10 நாள் என் கூட இல்ல, நான் ஆஸ்பத்திரி போல, இலவசமாய் அது உள்ள சிக்கல எலும்பு நரம்பு என்ன ஆயிடுச்சு, வெளியில வந்துருச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க, என்ன இடுப்பு பக்கத்துல ஒரு நரம்பு ஸ்மாஷ் ஆகி கிடக்குது, நசுங்கி இருக்கு. வெளியில வந்துருச்சா டாக்டர்? எஸ், வெளியில இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போனது கர்த்தர் ஏற்ற நேரத்துல வெளியில கொண்டு வந்தார். அதுவும் நன்மைக்கே. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உண்மையான நன்மைதான். ஹல்லேலூயா. எது வந்தாலும் ஏசப்பா எனக்கு நன்மைதான் செய்யறாருன்னு நினைச்சிட்டீங்கன்னா உண்மையாக தீமைகளை நன்மையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில வருகிற தீமை கூட ஏசப்பா எனக்கு நன்மையாதான் செய்வார் நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில நன்மையாகவே இருக்கும். அப்போ அடுத்தது என்ன மூலமா? காவல் மூலமாக உங்களுக்கு சோதனை உண்டு. தப்பே பண்ண மாட்டோம், ஆனா எங்க கொண்டு போய் நிறுத்துவாங்க? ஸ்டேஷன்ல. தப்பே பண்ண மாட்டோம், அவங்க எல்லாரும் நம்மள என்ன பண்ணுவாங்க? காவல் வைக்கிற மாதிரி, சிறை பிடிக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, இதுலயே நீ என்ன பண்ணணும்? கர்த்தர் என்னை இதை அனுமதித்தார் என்று சொல்லி நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா நீங்க ஜெயித்துட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது என்னன்னா, அக்கினியினால் சூழ்நிலைகளுக்கு மத்தியில சோதனை வரும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, புகழ்ச்சியினால் உனக்கு சோதனை வரும். ஒரு மனுஷனுக்கு கஷ்டத்துல கூட சோதனை தப்பிச்சிடலாம், ஆனா உன் புகழ்ச்சியில மட்டும் நீ விழுந்து போயிருவ. ஹல்லேலூயா. நான் கேள்விப்பட்டதை சொல்லுகிறேன். நம்ம டிஜிஎஸ் ஐயாவுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம், மிக பிரசித்தி பெற்றவராய் இருந்தாராம். அவர் வந்து ஈரோட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல கால் வச்சாவே 20 கிலோமீட்டர்ல இருக்கிற பேய்கள் ஆடுவோம். அவ்வளவு பவரா, அவ்வளவு பவர். அவர் ஸ்டேஜ்ல வந்து 4-5 லாரி நிக்குமா. ஏன்னா வீல் சேரும் படுக்கையில கொண்டு வந்தவங்க நடக்கிறதுனால அதெல்லாம் அள்ளி போடுறதுக்கு அத்தனை பிரபலமான ஒரு மனுஷன். ஒரு நாள் அவருக்குள்ள ஒரு பெருமை வந்ததா, ஆஹா நான் வந்தா இத்தனை அற்புதம் நடக்குதான்னு சொல்லி நினைச்சாராம். அந்த மீட்டிங்கோட ஒரு அற்புதமும் நடக்கலையா. அப்படியே படிப்படியா அவர் குறைய, அவர் யாரும் புக் பண்ணலையா. கடைசியில அவர் இப்படியானாரா, நான் தான் இயேசு என்று சொல்ல ஆரம்பித்தார். நான் மரிச்சு 3 நாள்ல உயிரோட எழுந்துருவேன்னு சொல்ல ஆரம்பிச்சார். ஆனா அவங்க டியூட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, எதுவும் நடக்கல. அப்படியாக மரித்து போனார். ஏன் சொல்றேன்னா, ஒரு மனுஷனை குப்பையில இருக்கிறப்ப நம்ம
நம்ம உண்மையா இருப்போம். ஒரு 2 படி உயர்த்தின உடனே நமக்குள்ள என்ன வந்துடும்? பெருமை வரக்கூடாது. நம்மளுடைய புகழ்ச்சி தான் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த நேரங்களில நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களை யாராவது புகழ்றாங்களா, உடனே என்ன செய்யணும்? இல்ல இல்ல, என்னை இந்த அளவுக்கு உயர்த்தினது நான் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய பணம் அல்ல, என்னுடைய வேலை அல்ல, என் இயேசு சுவாமி என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அந்த இடத்துல அவரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில புகழ்ச்சி மிகப்பெரிய உங்களுக்கு சோதனை இல்லையா? அப்ப இத்தனை வகையில நீங்க சோதனையில இருந்து ஜெயிச்சிட்டீங்க. இந்த சோதனையில இருந்து நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் தெரியுமா? நீ செய்யற எவ்வளவு பெரிய கூட்டம் உனக்கு விரோதமாய் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. நியாயாதிபதிகள் 7:16-22 பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 7:16-22 அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் பெரும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். போதும். அதாவது ஒரு பெரிய கூட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா வந்தாலும் அத்தனை பெயரையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். அல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எப்ப யுத்தம் பண்ணுவாரு? எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆனா கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரமா? யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் எவ்வளவு பெரிய ஆள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனை, டாக்டர் அப்படி சொல்லி கவலைப்படாத, நீங்க எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிட்டீங்க, ஆண்டவர் பார்த்துப்பார். எவ்வளவு பெரிய ஆள் உங்களுக்கு விரோதமா இருக்காங்களா, கவலைப்படாதீங்க, உங்களுக்காக யார் யுத்தம் பண்ணுவா? ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். 2வது யாத்திராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 17:6. அங்கே ஒரேவிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் இருப்பேன், நீ அந்த கன்மலையின் அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும். போதுமா? வறட்சியான வாழ்க்கையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக நீரூற்றை உருவாக்குவார். அல்லேலூயா. ஆகாரம் அவளுடைய மகனுமான இஸ்மவேல் 2 பேரு வனாந்தரத்துல போய் தாகத்தோட அந்த பிள்ளை தவிக்கிறான். ஒரு 12 வயதுன்னு சொல்றாங்க அந்த பையனுக்கு, ஒரு 12 to 17 வயதுங்கிறாங்க. ஒரு 17 வயசு பையனுக்கு தண்ணி எவ்வளவு குடிப்பான்? நல்ல தாகமா இருக்காங்க, எவ்வளவு குடிப்பான்? ஒரு 1 லிட்டர் இல்ல ஒரு 2 லிட்டர் ஒட்டுக்கா, ஓகேவா? சரி, வேணாம், 5 லிட்டர் கேன் ஒண்ணு போடலாம். ஆண்டவர் வானத்துல இருந்து ஒரு 10 லிட்டர் 25 லிட்டர் கேனை போட்டிருக்கலாமா வேணாமா? போட்டிருக்கலாம்ல. ஆனா எங்க ஆண்டவர் கிள்ளி கொடுக்கிற தேவன் அல்ல, அள்ளி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. ஒரு தனி மனிதனுடைய தாகத்திற்காக ஒரு நீரூற்றை உருவாக்கினார். அல்லேலூயா. அந்த நீரூற்று அநேகரை என்ன பண்ணுச்சு? தாகத்தை தீர்க்கிறதா இருந்தது. அப்படி என்றால் நீங்களும் சோதனையிலே ஜெயிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் வனாந்தரமான வறட்சியான சூழ்நிலைகளிலே கர்த்தர் ஒரு நீரூற்றை உருவாக்குவார். அல்லேலூயா. நீரூற்றுனா என்ன? நீங்க எடுக்க எடுக்க என்ன வரும்? தண்ணி வந்துட்டே இருக்கும், குறையவே குறையாது. அது ஊத்து வந்துட்டே, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தண்ணி என்ன ஆகும்? திரும்ப திரும்ப அதே அளவு வந்து நிற்கும். அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமும் அப்படியே இருக்கும். அல்லேலூயா. நீ எவ்வளவு எடுத்தாலும் குறையாது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. எப்பொழுது தருவார்? நீ சோதனையில ஜெயிச்சிட்டீன்னா தருவார். அல்லேலூயா. எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணிட்டீன்னா உன் வாழ்க்கையில குறையே இருக்காது. எடுக்க 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 சுகம் எடுத்தாலும் சுகம் வரும், சமாதானம் குறையாது, சந்தோஷம் குறையாது, ஆசீர்வாதம் குறையாது, ஐஸ்வர்யம் குறையாது. அல்லேலூயா. இது சொல்லும் பொழுது நேற்றைய தினத்துல
எங்களை வளர்த்த எங்களை பாதுகாத்ததான வார்டன் அவங்க. அண்ணாக்கு 85 வயசு, இன்னும் வண்டி ஓட்டுவார். இன்னும் வண்டி ஓட்டிட்டு அவர்தான் எல்லாம் போறாரு. அக்காவுக்கு 76 வயது. இன்னும் அவங்கள மாதிரி எறும்பு மாதிரி பரபரன்னு வேலை செய்வாங்க. என்ன பியூட்டி தெரியுமா? 40 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எப்படி பார்த்தோமோ அப்படியே இன்னும் இருக்காங்க. அப்படியே இருக்காங்கம்மா. உருவத்துல ஒரு மாற்றம் இல்லை, அப்படியே இருக்காங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. நேத்தான் நான் பேசுறப்ப சொன்னேன், யோசுவா ஒரு இடத்துல சொல்றாரு, நான் கானானை போய் வேவு பார்க்க போறப்ப எனக்கு 40 வயசு, இன்னைக்கு 45 வருஷம் ஆயிடுச்சு, 85 வயசு நானு. ஆனா அன்றைக்கு கானானுக்குள் போய் பார்க்க போன அதே பலன் எனக்கு இப்பொழுதும் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. அது அவங்களுக்கு பொருந்தும். ஏன்னா அவ்வளவு உண்மையா உத்தமமா ஆண்டவருக்காக வாழ்றவங்க. நீ அடுத்த முறை ஆண்டவருக்கு சித்தமான அவங்க 2 பேரையும் நம்ம சபைக்கு ஒரு நாள் இன்வைட் பண்ணலாம். அவ்வளவு ஆண்டவருக்கு பயந்தவங்க 85 வயசுலயும் இன்னும் பலன் குறையாமல் இருக்காங்க. அல்லேலூயா. ஏன்? எல்லா டெஸ்ட்லயும் அவங்க பாஸ் பண்ணி இருக்காங்க. அல்லேலூயா. அப்போ எதுவுமே நம்ம வாழ்க்கையில குறையவே குறையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, கனியற்று கிடந்தாலும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்? கனி உள்ள மரமாக நம்ம என்ன செய்வாரு? மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பொழுது உங்களை கனி கொடுக்கிற மரமாக மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக மாற்றுவார்னா எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணாதான். அல்லேலூயா. அடுத்தது, நீங்க எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணா கிடைக்கிற ஆசீர்வாதம் சொன்னேன். முதலாவது ஆசீர்வாதம், உங்களுக்கு யாரும் எதிரா வந்து நிக்க முடியாது. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 2வது காரியம் என்ன சொன்னேன்? வனாந்தர வாழ்க்கையா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு எப்படி பண்ணுவாரு? ஆசீர்வாதமான ஒரு நீரூற்றை உருவாக்குவார். 3வது காரியம், கனியற்ற மரமாய் இருந்தாலும் கனி நிறைந்த மரமாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அடுத்தது பாத்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ல இருந்து 21 வசனம் படிங்க பார்க்கலாம். அதுல ஒரு சின்ன சம்பவம் இருக்கு, படிங்க பார்க்கலாம். 14 15ல இருந்து. சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமத்துக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறென்றும் இல்லை என்றார்கள். இது எல்லாருக்கும் தெரிந்தது. ஆண்டவர் 3 நாள் பிரசங்கம் பண்றார். மக்கள் யாரும் என்ன பண்ணல? டைம் பார்க்கல. என்ன பார்க்கல? டைம் பார்க்கல. நம்ம ஆட்களுக்கு 10 நிமிஷம் கூட ஆயிடுச்சுன்னு என்ன பார்ப்போம்? நாம இங்க பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு சிக்னல் கொடுப்பாங்க, அம்மா டைம் ஆயிடுச்சு. என்னாச்சு? டைம் ஆயிடுச்சு இல்லையா? ஆனா அந்த காலத்துல 3 நாள் உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்கறாங்க. யாரும் என்ன பண்ணல? டைம் பார்க்கல. ஹல்லேலூயா. என்ன பார்க்கல? டைம் பார்க்கல. இப்ப என்ன ஆயிடுச்சு? எல்லாம் பிரேயர் முடிஞ்சது, அவங்களுக்கு அது வரையும் பசியே தெரியல. இப்ப என்ன ஆயிடுச்சு? பிரேயர் முடிச்ச உடனே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் கேட்கிறாரு, வனாந்தரத்துல உட்கார்ந்து பிரசங்கம் பண்றாரு, ஏதாவது இருக்கா அப்படிங்கிறாரு. அங்க சீஷர்கள் என்ன செய்யறாங்க? நம்மள மாதிரி ஹோட்டலா தடிக்கு விழுந்தா இருக்கா? இல்ல சுகி அந்த காலத்துல இருந்துச்சா? இல்ல. என்ன இருந்துச்சு? ஒண்ணும் ஹோட்டல் கிடையாது. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், ஏதாவது இருக்கா? அப்ப என்ன சொன்னாங்க? ஆனா வந்திருக்கிற அத்தனை பேர்கிட்ட கேட்கிறான், எப்ப ஏதாவது கொண்டாந்தீங்களா? ஐயோ நாங்க ஒண்ணுமே கொண்டு வரலீங்க. கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் கூட பிள்ளைங்க 3 நாள்ல சாப்பிட்டாங்க. தண்ணி கூட தீர்ந்துருச்சு, ஒண்ணு இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா 3 நாளா எல்லார்ட்டையும் கேக்குறாங்க. அதுல ஒரே ஒரு சின்ன பையன்கிட்ட என்ன இருந்துச்சு? 5 அப்பமும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த 3 நாளா அந்த 5 ரொட்டியும் 2 மீனையும் அந்த குழந்தை சாப்பிடலன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமா தானே? 3 நாளா அந்த பையன் என்ன செய்யல? சாப்பிடாம அவங்க அம்மா கட்டி கொடுத்த சாப்பாடை வச்சிருக்கான். ஆனா எனக்கு மட்டும்தான் அது இருக்குன்னு அவன் சொல்லி இருந்தானா இன்னைக்கு அவனை பத்தி நம்ம பேச மாட்டோம். அல்லேலூயா. பேசியிருப்போம். ஆனா அந்த குழந்தை பாருங்க, சின்ன பிள்ளை என்ன பண்ணுது? இவ்வளவுதான் இருக்குங்கிற உண்மையை பேசுது. பேசுறது மட்டும்
அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் யார்கிட்ட கொடுத்தது? ஆண்டவர்கிட்ட கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட என்ன தெரியுமா, ஐயோ எனக்கு இவ்வளவுதாங்க இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு, என்கிட்ட இல்ல அப்படின்னா உன் வாழ்க்கை இல்லை. என்கிட்ட இருக்கு அப்படின்னு இருக்கிறத கொடுத்தீனா கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்ப என்ன ஆயிருச்சு, அந்த 5 அப்பம் 2 மீனை கொடுத்ததுனால எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 பேர். எத்தனை ஆண்கள்? மாத்திரம் 5000 பேர். ஹல்லேலூயா. அந்த காலத்துல ஆம்பளைங்க நிறைய ஆண்டவரை தேடி இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆண்கள் மாத்திரம் 5000 பேர். அப்ப பெண்கள் ஒரு பாதி பேர் வச்சுக்கலாமே. எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஒரு 2000-3000 பேர் வச்சுக்கலாம். அப்புறம் மொத்தம் எத்தனை ஆயிரம் பேர் வந்திருக்காங்க? 8000 பேர். 8000 பேருக்கு ஒரு 3 சப்பாத்தி வச்சா கூட எத்தனை சப்பாத்தி வேணும் யோசிச்சு பாருங்க. இல்ல ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன்னா கூட ஒரு வாரம் நம்ம போட்டு என்ன பண்றோம், ஒரு ஆளுக்கு எவ்வளவு எத்தனை கிலோ போடணும், அது வேணும் இது வேணும் ப்ரிப்பேர் பண்றோம். ஆனா ஆண்டவருடைய இந்த இடத்துல என்ன நடந்தது? 8000 பேர் இருக்காங்க. 8000 பேருக்கு யார் கொடுத்த சாப்பாடு போகுது? அந்த குழந்தை அம்மா செஞ்சு கொடுத்த சாப்பாடு போகுது பாருங்க. ஹல்லேலூயா. அத்தனை பேர் உட்கார்ந்து சாப்பிட்டு திருப்தி ஆகிறார்கள். அது ஒரு பெரிய விஷயம். என்னங்கறாங்க? திருப்தி. மீன் போட்டா திருப்தியா சாப்பிட முடியுமா? சாப்பாடு கொடுத்துருக்காரு பாருங்க. இந்த 3 நாள் மீட்டிங் இருந்துச்சு சிஎஸ்ஐல. நான் போன் பண்ணி கேட்டேன், எப்படிமா போயிட்டு இருக்கு? போனையா? போனேன் ஆண்டி. ஆனா எல்லா நாளை விட இந்த மத்தியானம் பயங்கர கூட்டம். அப்படியா? பிரசங்கியார் அவ்வளவு நல்ல பிரசங்கமா? பிரசங்கியாருக்கு இல்ல, கரிசோறு போட்டாங்க. அல்லேலூயா. கறி சாப்பாட்டுக்கு என்னாச்சு? மண்டபமே நம்பி வெளியில வரைக்கும் ஆட்கள் நிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த மீனும் அந்த ரொட்டியும் வந்த 8000 பேர் என்ன பண்றாங்க? சாப்பிட்டு என்னன்னாங்க? ஆமென். என் ஆண்டவர் கொடுத்தா அரைவயிறு காவயிறு கொடுக்கிற தேவன் அல்ல, திருப்தியாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பி இங்க வந்திருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எப்படி கொடுப்பாரா? திருப்தியாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. திருப்தியாய் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டது போக எவ்வளவு எடுத்தாங்க மீறி? 12 கூடை. ஹல்லேலூயா. அந்த 12 கூடை எங்க போச்சாம் தெரியுமா? அந்த பிள்ளைக்கு கொடுத்தாங்க. அவன் கொடுத்தது எவ்வளவு? 5 அப்பம் 2 மீன். ஆனா அவனுக்கு ரிட்டர்ன் கொடுத்தது எவ்வளவு? 12. ஹல்லேலூயா. அப்போ கொடுத்தாரா ஆசீர்வாதம். பாஸ்டர்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, ஏதாவது கொடுத்திருக்கியா? இல்லைங்க பாஸ்டர். என்ன சொல்றது? ஏதாவது ஆண்டவருக்காக கொடுத்திருக்கியா? ஏதாவது நினைச்சிருக்கியா? இல்ல, நாங்கெல்லாம் சீஃப் கெஸ்ட் மாதிரி வருவோம், உட்காருவோம், கேட்போம், எழுந்து போவோம். ஹல்லேலூயா. ஒண்ணும் வாங்க முடியாது. ஒண்ணும். ஆமா, சாப்பிட்டுட்டு வேணா போலாம் இல்லையா? வந்த 8000 பேர் மாதிரி சாப்பிட்டுட்டு போலாம். 12 கூட யாருக்கு போச்சு? யாருக்குமா போச்சு? சின்ன பையனுக்குலாம் போச்சு. ஏன் சின்ன பையனுக்கு போச்சு? அவன் தான் கொடுத்தான். அல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இல்லையா? நீ கொடுக்காம ஆண்டவர்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதீங்க. உங்க நேரத்தை கொடு, இந்த தேவனுடைய நாளை கொடு, உனக்குண்டான பலனை கொடு, உனக்குண்டான வரத்திலிருந்து ஆண்டவருக்கு கொடு. கர்த்தர் உங்களை 12 கூடை நிறைய எடுக்க செய்தது போல உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி ஒரு அம்மாவை சொல்லுவேன் தெரியுமா? ஒரு அம்மா இன்னும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஞானஸ்நானம் எடுக்கல. முதல்ல நம்ம சபைக்கு வருவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸோ நியூ இயரோ இல்ல ஏதாவது ஒரு பண்டிகைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஓடி இன்னைக்கு நான் ஒரு டீ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சுட்டு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணா ஓடி வருவாங்க. ஃபர்ஸ்ட்மா என்ன போட போறீங்க? சாப்பாடு போடுவீங்களா? ஆமா. அப்ப நான் இதை கொடுத்துறேன். டீ கொடுப்பீங்களா? டீ செலவை நான் ஏத்துக்கிறேன். ஏதாவது என்ன
செய்றீங்களோ அதுல என் பங்கு இருக்கணும் அப்படின்னு ஓடி 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 வந்து உதவி செய்வாங்க. எனக்கு அவங்கள பார்த்தாவே ஆச்சரியமா இருக்கும். அப்படி ஒரு பிரதிபலன் பார்க்காம செய்வாங்க ஊழியத்திற்காக. சாப்பாட்டுக்கு அவங்க பங்கு கண்டிப்பா இருக்கும். ஒரு டீ கொடுக்கறமா அது அவங்க பங்கு இருக்கும். அப்போ நான் யோசிச்சேன், ஆண்டவரே அந்த அம்மா நான் ரட்சிக்கப்படல, ஆனா ஆண்டவருக்காக கொடுக்கறதுல எவ்வளவு ஓடி வந்து கொடுக்கறாங்க. ஒரு வருஷம் இப்படியே இருந்தது. அவங்க மாதிரி கூட நான் இன்னும் வரணும் ஆண்டவரே ஜெபம் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் வந்து அந்த அம்மா சாட்சி சொல்றேன், நாங்க வந்து நின்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? இங்க பாருங்க, எங்க வீட்டுக்காரர் எனக்காக ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, ஆனா நான் ஏசப்பா கோயிலுக்காக ஏசப்பாக்காக ஏதாவது செஞ்சுட்டே இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, எங்க வீட்டுக்காரு என்ன திடீர்னு கூட்டிட்டு போய் 4 பவுண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, விலையில் வாங்கி போட்டிருக்காங்க. இங்க பாருங்க நாங்க. ஹல்லேலூயா. அவங்க கொடுத்த காசை விட 10 மடங்கு போட்டு ஆண்டவர் விலையில் வாங்கி கொடுத்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப விலையில் வாங்குறத பார்த்து ஆஹா நம்ம கூட இப்படி எல்லாம் வாங்கலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்க கொடுத்தாங்க, ஏசப்பா கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன கொடுக்குறீங்க? நாங்க வர்றதே பெருசா நன்றி இல்லையா, இங்க வந்து உட்கார்றதே பெரிய விஷயம் அப்படி இல்லமா. நம்ம ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக அவருடைய ஊழியத்துக்காக தாங்கணும். அப்படி நீ தாங்க ஆரம்பிச்சிட்டீனா கர்த்தர் சும்மாவே விட மாட்டார். அவருக்காக நீ பாராட்டுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. பஞ்ச காலத்துல சாரிமாத் விதவி வீட்டுல ஒரு பிடி, ஒரு படி இல்ல, ஒரு பிடின்னு என்ன, ஒரு கை இப்படி அள்ளுனா அதுதான் ஒரு பிடி. ஒரு பிடி மாவு தான் இருக்கு, கொஞ்சூண்டு எண்ணெய். அந்த ஒரு பிடி மாவை தவிர வீட்டுல ஒரு பொருள் சாப்பிடறதுக்கு இல்ல. அதுதான் கடைசி வாழ்வாதாரம். அதை சாப்பிட்டு தானும் தம் பிள்ளையும் சாகணும். அதுதான் கடைசி டெட் எண்ட். அந்த நேரத்துல ஒரு ஊழியக்காரர் வராரு. ஊழியக்காரர் வந்தோட கேக்குறாரு, எனக்கு ஏதாவது பசிக்குது கொடுமான்னு. அப்ப அவர் சொன்னாங்க, ஐயா ஒரே ஒரு பிடி மாவு தாங்க ஐயா இருக்கு, இதுதான் கடைசி ரொட்டி. சாக போறதுக்கு முன்னாடி நானும் என் குழந்தையும் சாப்பிட்டுட்டு சாகலான் இருக்கோம். அதுக்கு அந்த மனுஷன் உடல, பரவாயில்ல அதுல சின்னதா ஒண்ணு எனக்கு கொடுங்க. இது எப்படி சின்னதா குடும்பங்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு ஒபே பண்ணி கொடுத்தா. கொடுத்ததுனால பஞ்சகாலம் முடியற வரைக்கும் அவ மாத்திரம் அல்ல, அவள் முழு குடும்பமும் அந்த ஒரு பிடி மாவு குறையவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த ஒரு பிடி எடுத்து ஒரு ரொட்டி சுடுவா, பார்த்தா இன்னொரு பிடி இருக்கும். அந்த பிடி எடுத்து ஒரு ரொட்டி சுடுவா, இன்னொரு பிடி. பஞ்சம் முடிய வரைக்கும் அவ மாத்திரமல்ல, அவள் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவள் கொடுத்த ஒரு சின்ன அடைமொழிமாக. ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்காக எதை கொடுக்கிறாய் யோசிச்சுப்பா. நம்ம எல்லாமே ஒன் வே தான். கொடுங்காண்டவரே கொடுங்காண்டவரே கொடுங்காண்டவரே. நீ என்ன கொடுக்கிறப்பா? நீ என்னமா கொடுத்திருக்க? ஒன்ன கொடுக்கல. அதனாலதான் நமக்கு வறட்சி. வறட்சி ஏன் தெரியுமா? நீ விதைக்கல. நான் அடிக்கடி சொல்லுவேன், விதை நெல். விதை நெல்ல சாப்பிட்டுட்டீனா வெள்ளாம வருமா? வராது. கர்த்தருக்காக கொஞ்சம் கொடுத்துப்பா, கர்த்தர் 100 மடங்கு திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. அருமையான மகன் சொன்னான். அவன் அங்க இருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர்ல இருந்து வந்து வீடியோ எடுக்க வரான். நான் எப்பவுமே அவனுக்குன்னு கொடுக்க மாட்டேன், ஒரு பெட்ரோல் செலவுக்கு குழந்தைக்கு வச்சுக்கணும்னு சொல்லி நான் கொடுப்பேன். இந்த முறை அப்படிதான் கொடுத்தேன். அதுக்காக தான் சொன்ன, ஆண்டி வேண்டாம், நீங்க கொடுக்கிற காசை காணிக்கைக்காக ஜெபம் பண்ணிருங்க, ஏசப்பா எனக்கு திருப்பி கொடுப்பார். அவன் விசுவாசத்தின் முடிய போனோன்னு அவன் எனக்கு தசமமாக அனுப்புறான். நான் என்ன அமௌண்ட் கொடுத்தனோ அதே அமௌண்ட் அவன் தசமபாகமா கொடுக்கறான். ஹல்லேலூயா. சொல்ற, ஆண்டி நான் விசுவாசிச்சுட்டு போன மாதிரியே நீங்க கொடுத்ததை ஜெபம் பண்ண சொன்ன எங்க அப்பா அதை விட 10 மடங்கு சேர்த்து எனக்கு கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, கர்த்தருக்காக நீ எதை விதைக்கிறாயோ அதை 100 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லி கேட்கலாம், நிறைய காரியங்கள் சொல்லிட்டு போலாம். அப்போ எல்லா சோதனையிலும் ஜெயம் எடுத்துட்டேன், ஆனா என் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லைங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. ஏதாகிலும் கொடுத்தா தானே கர்த்தர் விளைய செய்வார். கொடுக்கவே இல்லைன்னா எப்படிமா விளைய செய்வார்? வானத்தை பார்த்து எனக்கு அப்படியே பிச்சு கொட்டணும் அப்படின்னா கொட்டாது. அந்த மாதிரி மேஜிக் வேலையெல்லாம் பண்ண மாட்டார். நீ கொடுத்தா கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் சொல்றேன், நிறைய காரியம் நான் செய்வேன், வெளியில சொல்ல மாட்டேன். ஏன்னா அது சொன்னா என்ன ஆயிரும்? மேல பரலோகத்துல எனக்கு என்ன இருக்காது? பொக்கிஷம்
இருக்காதுங்கிறது என்னுடைய கணக்கு. யாருக்கு மட்டும்தான் தெரியும்? ஏசப்பாக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய நாட்கள்லங்க நான் யாருக்காவது மறைமுகமா ஒரு உதவி நான் செஞ்சேன்னா 10 மடங்கு ஆண்டவர் எனக்கு திருப்பி தரார். அல்லேலூயா. ஒரு காலங்களில என்னுடைய ஊழியத்துல பாத்தீங்கன்னா உப்பு வாங்க வீட்டுல காசு இல்லாத ஒரு வறுமையின் காலத்துல வாழ்ந்தவர். பசினா என்னன்னு தெரியும், கடன்னா என்னன்னு தெரியும், பட்டினி, அவமானம், தோல்வி எல்லாத்தையும் கடந்துதான் ஆண்டவர் இங்க நிறுத்தியிருக்கா. எல்லா சோதனையும் கடந்து வந்துதான் இந்த இடத்துல நின்று இருக்கோம். அந்த பஞ்ச காலத்துல என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னா, ஒரு 500 ரூபாய் சீட்டு போடுற ஒரு சீட்டுக்கு நீ சேர்ந்துக்கணும். 100 ரூபாங்க. அந்த 100 ரூபாய் என்னால வாரம் கட்டுறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவ்வளவு வறுமை, அவ்வளவு வறுமை. எப்படியோ தக்கி முக்கி ஒரு வருஷம் போட்டு ஒரு 10,000 ரூபாய் சேர்த்தியாச்சு. மே மாசம், ஜூன் மாசம் அது சீட்டு முடியுது, நான் எடுக்கல. மே மாசம் பர்கூர் மலைக்கு நான் போறேன். ஒரு சிறுவர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்க. அங்க போகும் பொழுது அங்க போய் பார்த்தா நின்று ஜோம் பண்ற ஒரு வயதான ஒரு அம்மா நடத்துறாங்க. அங்க போய் நின்று பார்த்து ஜோம் பண்ற ஒரு மதிய நேரம் பாத்தீங்கன்னா அந்த வெயில் அங்கங்க அப்படி கீழே விழுது. அந்த உள்ள மேல அண்ணாந்து பார்த்தா அந்த ஷீட் ஃபுல்லா ஓட்டையா இருக்கு. நான் பார்த்தேன், ஆண்டவரே நீங்க இருக்கிற இடம் இப்படி இருக்கே ஆண்டவரே. ஆனா நான் ஒரு பணக்காரி அல்ல, பயங்கர வறுமைதான் எனக்கு, சாப்பாட்டுக்கே கஷ்டம், ஊழியத்தை தவிர எதுவும் செய்யல, அந்த மாதிரி ஒரு காலம். ஆனா இப்ப எனக்கு ஒரு பாரம் மேல அப்படியே இருக்கேன் ஆண்டவரே. உடனே அங்க இருந்து என்ன நினைச்சோம், எனக்குள்ள ஒரு ஆண்டவர் பத்தியா நான் இருக்கிற இடம் எப்படி இருக்கு பாருமா. உடனே நான் அங்க இருந்து மேல பர்கூர் மலையில இருந்து போன் அடிச்சு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு, தம்பி இத்தனை மேல ஷீட் மாத்தணும்னா எவ்வளவு ஆகும்? 12,000 ரூபாய் ஆகுமா? ஓகே, நீ வந்து மெஷர்மெண்ட் எடுத்துரு, நான் இதை கொடுத்துறேன். அந்த அம்மாட்ட சொன்னார் ஆண்டவர். சொல்லிட்டேன், நான் இது மேல உங்களுக்கு போட்டு கொடுத்துறேன்னு. ஆனா உண்மையா அன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப நான் உடனே ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டேன், ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன், நான் ஏன் காசு. ஆண்டவர் சொன்னார், 1 வருஷமா சேர்த்துனல்ல, அதை எடுத்து கொடுங்க. அல்லேலூயா. உடனே சீட்டுக்காரங்கிட்ட சொன்னேன், எனக்கு அடுத்த மாசம் ஃபுல்லா கொடுத்துடணுங்க, எனக்கு கொடுத்துடணும். 2,000 ரூபாய் வேற ஒருத்தட்ட வாங்கி போட்டு அவங்களையும் வர சொல்லிட்டேன். அந்த ஊழியக்கிரமாவே வர சொன்னேன். எனக்கு சீட்டு பணம் கொண்டு வந்து என் ஃப்ரெண்டு கொண்டு வந்துட்டா, சபையில வச்சு அங்க கொண்டாந்து அங்க 10,000 2,000 போட்டு அவங்க கையில இவங்கிட்ட இருந்து வாங்கி அப்படியே அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க ஜாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. என் ஃப்ரெண்டு சொன்னா, பைத்தியமாடி நீ 1 வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ சேர்த்துனாங்களாடிமா, உனக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கு. நான் சொன்னேன், பரவாயில்ல, எங்க அப்பாவுடைய மேல ஷீட் போட்டா எங்க அப்பா மழை நினையாம இருப்பாரு. அல்லேலூயா. அத ஷீட்டை பாக்குறப்பல்ல எங்க அப்பா என்னுடைய ஞாபகம் வரும். அல்லேலூயா. வருமா வராதா? வருமா வராதா? இன்னைக்கு இந்த மைக்குக்காக பிள்ளைங்க காசு இதை யூஸ் பண்றப்பல யார் கேட்கிறா? ஏசப்பா பாக்குறாரு. அப்போ நம்ம இங்க வந்து உட்கார்ந்து எந்திரிச்சு போறது இல்லம்மா, நம்ம பஞ்சம் தான், நம்ம யாரும் வசதியானவங்க கிடையாது. ஆனா ஆண்டவருக்காக கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்காக கொடுத்தா கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நீ ஒரு பங்கு கிள்ளி கொடுத்தீனா போதும், அவர் உனக்கு அள்ளி அள்ளி எனக்கு போதுங்கிற அளவுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப கொடுத்தா வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வார்? திருப்பி கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீ எல்லா சோதனையிலும் ஜெயிச்ச பிள்ளையா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு வழி யோசிச்சு பாருங்களேன். 5 அப்ப 2 மீன் கொடுத்ததுனாலதான் அந்த குழந்தை ஆசீர்வாதம் பெற்றது. ஆமால்ல, இல்லையா? அடுத்தது சாரிபாத் விதவை கொஞ்சோண்டு சின்ன ரொட்டி கொடுத்ததுனாலதான் பஞ்சகாலம் முழுவதும் சாப்பிட்டா. ஆமாவா இல்லையா? அப்போ கர்த்தருக்காக நீ எதையெல்லாம் கொடுக்கிறாயோ, கர்த்தர் வாங்கினவ மறந்து போலாம், என் தேவன் உன்னை மறக்க மாட்டான். அல்லேலூயா. 100 உனக்கு திருப்பி கொடுப்பார். இல்லையா? கர்த்தருக்காக விதைத்தவர்கள், கர்த்தருக்காக கொடுத்தவர்கள் குறைந்து போல சரித்திரமே கிடையாது. அல்லேலூயா. அப்ப நம்மள எப்படி இருக்கணும்? கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். இல்லையா? ஐயோ எனக்கு பஞ்சம், பரவாயில்ல, கிள்ளி கொடு. இல்லையா? சாரிபாத் விதவை வீட்டுக்கு வந்த அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னாரு? உனக்கு ஒரே ஒரு ரொட்டி தான் நீ செஞ்சு சாப்பிட்டு சாகுறியா, அதுல ஒரு சின்னதா எனக்கு கொடுனாரு. கொடுத்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்ப நீங்க கொடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க ஆசீர்வாதத்தை யாருனாலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஏன் ஆசீர்வாதம் தடை? நீ இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. கொடுக்க ஆரம்பிச்சா கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்கு
மடங்காய் திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப இந்த 2026ல ஒரு தீர்மானம், இதுவரையும் நான் எதுவும் கொடுக்கல ஆண்டவருக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, ஆனா இனி நான் என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான். என்ன காலத்துல? மழை வருகிற நேரம் அல்ல, செழிப்பான காலம் அல்ல. என்ன காலம்? பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அந்த 100 மடங்கு பலனை கொடுத்தார். வாழ்க்கை பஞ்சமா இருக்கா, கஷ்டமா இருக்கா, பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக கொடுப்பேன், கொடுத்துப்பார். கர்த்தர் 100 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இந்த வருஷத்திலே ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலும் எங்களை ஒரு சாட்சியாய் நிறுத்தியிருக்கீங்க. எல்லா சோதனைகளிலும் நாங்க டெஸ்ட்ல பாஸ் பண்ணாலும் எங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாததற்கு காரணம் இன்னும் நாங்க உனக்காக எதுவும் செய்யல. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இனி நான் விதைக்கிற பிள்ளையாய் மாறப்போகிறேன், கொடுக்கிற பிள்ளையா மாறப்போகிறேன், கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்ய போகிற பிள்ளையா நான் மாறப்போறேன். என்னை நீர் ஆசீர்வதிக்க போறீரப்பா, அதற்காக நன்றி. எனக்கே கஷ்டம், எனக்கே பத்தல, இனி அந்த பேச்சு வரக்கூடாது. எனக்கு இருக்கிறத வச்சு நான் கொடுக்க போறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வருஷத்துல எனக்கு ஒரு பெரிய வழி ஓபன் ஆக போகிறது. ஆண்டவரே, எனக்காக நீர் இந்த வார்த்தைகளை சொன்னீரே, உமக்கு நன்றி. கேட்ட சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனமா இருக்கட்டும்பா. யாராவது ஒரு வருஷம் பண்ணுங்க பார்க்கலாம்.